ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 68வது பீடாதிபதி ஆனவர். இவர் காஞ்சி முனிவர், பரமாச்சாரியர், மகா சுவாமிகள், மகா பெரியவாள் என்று அழைக்கப்பட்டார். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1894ஆம் ஆண்டு தமிழ் மாதம் வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் மே 20ஆம் தேதி 1894ஆம் ஆண்டு தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள விழுப்புரத்தில் பிறந்தார். இவரின் தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணிபுரிந்தவர். இவரது தாயார் பெயர் மகாலட்சுமி. திருவையாறுக்கு அருகே உள்ள ஈச்சங்குடி கிராமத்தை சேர்ந்தவராவார். இவர்களது இரண்டாவது குழந்தையே மகா பெரியவா என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆவார். இவருக்கு பெற்றோரிட்ட பூர்வாசிரம பெயர் சுவாமிநாதன். கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள சுவாமிமலையின் குலதெய்வமான சுவாமிநாத பெருமானின் நினைவாக இவருக்கு சுவாமிநாதன் என பெயரிட்டப்பட்டது. சுவாமிநாதன் தனது தந்தை பணிபுரிந்த திண்டிவனத்தில் உள்ள ஆற்காடு அமெரிக்க மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை துவங்கினார். 1905ஆம் ஆண்டில் தனது வேத படிப்பை துவங்குவதற்காக தகுதியளிக்கும் உபநயன நிகழ்ச்சியானது நடைபெற்றது. 1906ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திண்டிவனம் அருகே உள்ள பெருமுக்கல் என்னும் கிராமத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் 66வது ஆச்சாரியால் ஆண்டுதோறும் நடைபெறும் சாத்துர்மாசி விரதத்தை அனுஷ்டித்தார். இதுவே சுவாமிநாதனுக்கும் ஸ்ரீமடத்தையும் அதன் ஆச்சாரியர்களையும் முதலாக அறிமுகப்படுத்தியது. பின்னர் தன் தந்தை மடத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் சுவாமிநாதனும் அவருடன் சென்றார். 1907ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் 66வது ஆச்சாரியல் பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததோடு தான் நீண்ட காலம் வாழ மாட்டேன் என்ற முன்னுணர்வை கொண்டிருந்தார். எனவே அவர் சித்தியாவதற்கு முன்பாக தனக்கு பின் பீடாதிபதியாக நியமிக்க வேண்டி சுவாமிநாதனின் தாயாரின் சகோதரியின் மகன் பூர்வாசிரம பெயர் லக்ஷ்மிகாந்தனுக்கு சந்நியாசாசிரமம் செய்வித்து ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்னும் பெயரில் 67வது பீடாதிபதியாக நியமித்தார். இந்த செய்தியை ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மடம் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு தெரிவித்தது. அப்பொழுது பணி நிமித்தமாக திருச்சிராப்பள்ளியிலிருந்து சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சுவாமிநாதனையும் அவரது தாயாரையும் காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்தார். அவர் இரவில் காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீமடத்தில் தங்கினார். அதற்குள் ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார். தன் அனுபவத்தை ஸ்ரீ மகாபரிவால் கூறுகையில், நான் குமார கோஷ்ட தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தேன். முந்தைய 66வது ஆச்சாரியின் 10ஆம் நாள் மகா பூஜைக்கான பொருட்களை வாங்குவதற்காக ஸ்ரீமடத்தின் ஒரு மாட்டு வண்டி கலவையிலிருந்து அங்கு வந்திருந்தது. அவர்களில் ஒருவரான ஸ்ரீமடத்தின் பரம்பரை கொத்தனார் ஒருவர் என்னையும் தன்னுடன் வருமாறு கேட்டுக்கொண்டார். குடும்பத்தின் மற்றவர்கள் என்னை பின்தொடர்ந்து வருவதற்காக ஒரு தனி வண்டி ஏற்பாடு செய்திருந்தது. பயணத்தின் பொழுது நான் வீடு திரும்ப மாட்டேன் என்றும் என் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீமடத்திலேயே கழிக்க நேரிடலாம் என்றும் அந்த கொத்தனார் எனக்கு சூசகமாக தெரிவித்தார். முதலில் என் அண்ணன் ஸ்ரீமடத்தின் 67வது பீடாதிபதியாக ஆகிவிட்டதால் நான் அவருடன் வசிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்று நினைத்தேன். ஆனால் வண்டி நகர்ந்து செல்ல செல்ல அந்த கொத்தனார் படிப்படியாக விஷயங்களை தெளிவுபடுத்தினார். 67வது ஆச்சாரியர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் தான் குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கலவைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றேன் என்றார். இந்த எதிர்பாராத திருப்பத்தால் தான் நான் திகைத்து போனேன். நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் வண்டியில் வண்டியிட்ட நிலையில் படுத்துக்கொண்டு எனக்கு தெரிந்த ஒரே ஒரு பிரார்த்தனையான ராமா 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 என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து என் அம்மாவும் மற்ற பிள்ளைகளும் வந்தபொழுது தன் சகோதரிக்கு ஆறுதல் சொல்லும் தன் கடமைக்கு மாறாக அவரே ஆறுதல் சொல்லப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். 1907ஆம் ஆண்டு பராபவ வருடத்தில் தமிழ் மாதமான மாசியின் 2ஆம் நாளாக பிப்ரவரி 13ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுவாமிநாதன் என்னும் அச்சிறுவனுக்கு ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 68வது ஆச்சாரியராக பதவியேற்றார். தனது 13வது வயதிலேயே சுவாமிநாதனுக்கு சந்நியாச ஆசிரமம் அளிக்கப்பட்டு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என பெயரிடப்பட்டது. 13 வயதில் சந்நியாசி என்ற பட்டத்தை ஏற்று கடும் தவம், தியானம், பூஜை போன்ற அனுஷ்டானங்களை செய்வதுடன் உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தி துறப்பதும் சாதாரணமான காரியங்கள் அல்ல. தன் பிள்ளையின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த பெற்றோர் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வலிமை அந்த பையனுக்கு இருக்குமா என்று வியந்தனர். ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்கள் பல ஆண்டுகள் தர்ம சாஸ்திரங்களை பயின்று ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியான தனது பொறுப்பை நன்கு அறிந்து கொண்டார். விரைவிலேயே அவர் தன்னை சுற்றியிருந்த பக்தர்கள் மற்றும் மக்களின் பக்தியையும் மரியாதையும் பெற்றார். கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அவர் மகா பெரியவா என்று போற்றப்படுபவர். தமிழில் பெரியவா என்றால் ஒரு பெரிய மனிதர் என்று பொருள். அது பாசம், மரியாதை மற்றும் பக்தியை வெளிப்படுத்துகின்றது. மகா சுவாமி மற்றும் பரமாச்சாரியா என்பவை அவரது மற்ற நன்கு அறியப்பட்ட பெயர்களாகும். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்திய நிலப்பரப்பெங்கும் ஆன்மீக பாத யாத்திரை செய்து ஆன்மீக சொற்பொழிவுகளை அனைத்து மக்களுக்கும் வழங்கினார். நித்திய அனுஷ்டானம், நித்திய சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, ஸ்ரீ காமாட்சி அம்மன் தரிசனம்,
திவ்ய கஷேத்திரங்களுக்கு விஜயம், புண்ணிய நதிகளில் ஸ்நானம், முக்கிய விரதங்களை அனுஷ்டிப்பது, பக்தர்களுக்கு அருளாசி வழங்குதல், அனுகிரகம் வழங்குதல், ஆன்மீக உபன்யாசம் செய்வது போன்ற இவரது செயல்கள் இவரை உலகெங்கும் பிரபலமாக்கியது. தம் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாலின் வழியை பின்பற்றி அத்வைத சித்தாந்தத்தை அனைத்து மக்களுக்கும் இனிமையாகவும் எளிமையாகவும் வழங்கினார். மேலும் வாழ்நாள் எல்லாம் கோவில்களை புதுப்பிப்பதிலும், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் உள்ளிட்ட மந்திரங்களை பிரபலமாக்க செய்வதிலும், சரியான உச்சரிப்புடன் வேதங்களை ஓதுவதையும், வைதிக முறைப்படி அனைத்து தர்ம காரியங்களையும் செய்விக்க மக்களை உற்சாகப்படுத்தி அதனின் தாத்பரியத்தை எளிமையாக விளக்கிச் செய்தவர். சபரிமலை ஐயப்ப சுவாமி மற்றும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் ஆகியவற்றின் மீது மக்களுக்கு அதிக பக்தி உணர்வு வளரவும் அக்கோவில்களில் ஆகம விதிகள் தீவிரமாக கடைபிடிப்பதையும் நடைமுறைப்படுத்தினார். இவரது 99வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை இவரது சிஷ்யர்களான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் பெரிய நிகழ்வாக கொண்டாடினர். ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 87 ஆண்டுகள் ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடம் ஸ்ரீ ஆதிசங்கரின் போதனைகளை பரப்பும் புதிய வலிமையை பெற்றது. ஸ்ரீ ஆதிசங்கரர் போதித்தவற்றை பரமாச்சாரியர் கடைபிடித்த பக்தி, ஆர்வம் மற்றும் தீவிரம் ஆகியவற்றை அவரது பக்தர்களால் இணையற்றதாக கருதப்படுகின்றது. தன் வாழ்நாள் முழுவதும் வீழ்ச்சியடைந்திருந்த வேத அத்தியாயனம், தர்ம சாஸ்திரங்கள் மற்றும் தொன்மையான நம் பாரத தேசத்தின் மரபுகளை புத்துயிர் பெற செய்வதே அவரது அக்கறை மற்றும் செயல்பாடுகளின் மையமாக இருந்தது. வேத ரட்சணம் என்பதே அவரது உயிர் மூச்சாக இருந்தது. மேலும் அவர் தனது பெரும்பாலான உரைகளில் இதை குறிப்பிட்டிருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்து காஞ்சி முனிவர் இந்திய தீபகற்பத்தின் தென்கோடியில் உள்ள ராமேஸ்வரத்தில் இருந்து வடக்கில் உள்ள பனாரசுக்கு 2 முறை கால்நடையாக புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தார். அனைத்து மக்களுக்கும் அவரவர் ஸ்வதர்மங்களில் ஈடுபாடு ஏற்பட ஒரு வழிகாட்டியாக, ஜெகத்குருவாக, ஏழைகளுக்கு எளியவராக ஸ்ரீ காஞ்சி முனிவர் இருந்தார் என்றால் அது மிகையல்ல. அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் செய்தியை உலகெங்கிலும் பரப்புவதற்காக மைத்ரீம் பசத்தை என்ற பாடலை பாடுமாறு ஸ்ரீ மகா பெரியவா திருமதி MS சுப்புலட்சுமி அவர்களை வலியுறுத்தினார். ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியின் சம்ஸ்கிருதத்தில் இயற்றப்பட்ட இந்த பாடல் அக்டோபர் 23ஆம் தேதி 1966ஆம் ஆண்டு அன்று ஐநா சபையில் பாரத ரத்னா திருமதி MS சுப்புலட்சுமி அவர்கள், டாக்டர் ராதா விஸ்வநாத் ஆகியோரால் தனது இசை நிகழ்ச்சியில் இறுதி பாட்டாக பாடல்பட்டது. மேலும் இது எழுந்து நின்று மாபெரும் கைத்தட்டலையும் பெற்றது. அந்த பாடலின் சம்ஸ்கிருத வரிகள்: நட்புடன் சேவை செய்யுங்கள், மற்றவர்களையும் தங்களைப் போலவே கருதுங்கள், மேலும் போரையும் போட்டியும் துறக்குமாறு மனிதகுலத்தை வலியுறுத்துகின்றன. பனிப்போர் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்களால் உலகம் கடுமையாக பிளவுபட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவரது செயல்பாடு அன்பும், உலகளாவிய நல்வாழ்வும் மற்றும் உலகளாவிய சகோதரத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்தியாவின் மென்சக்தி செய்தியாக அமைந்தது. இந்த பாடல் இன்றளவும் பொருத்தமாக இருக்க பெற்றது. உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவையான அமைதி, நிம்மதி, நட்பு, சேவை செய்யுமாறு உள்ளடக்கிய இந்த பாடலை வழங்கி தான் ஒரு ஜெகத்குருவாக இருப்பதை நிலைநாட்டி இந்த உலகிற்கே அனுகிரகம் செய்தாராம் நம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவுகளின் தொகுப்பு தெய்வத்தின் குரல் என்னும் புத்தகமாக 7 பாகமாக தொகுக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த நூல் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளில் சனாதன தர்மத்தின் நடைமுறைகளை கொண்டு வந்தார். இவர் காலங்களில் பல்வேறு இடங்களில் வேத பாடசாலைகள் அமைக்கப்பட்டு வேதத்தை அபிவிருத்தி செய்ததோடு மட்டுமில்லாமல் பல ஆலயங்களில் புனருத்தாரணமும் செய்தார். சண்மதங்களையும் இவருடைய காலத்தில் அபிவிருத்தி செய்தார். இந்த வருடம் இவரது 133வது ஜெயந்தியானது ஸ்ரீ காஞ்சி சங்கரமடத்தில் மட்டுமில்லாது பாரத தேசத்தின் அனைத்து ஸ்ரீமடத்து கிளைகளிலும் ருத்ர ஏகாதச விதமாக வெகு விமர்சையாக நடைபெற்றது.